ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆரி எண் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆரி எண் நாட்க்கு ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், துளி பிராண்ட் நம்பர் 14 நீடில், ட்ரிம்மர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எப்போதும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எண்ணில் நாட் போட்டுட்டு நான் எந்த மாதிரி பிடிக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க. நீடில் வந்து நம்பர் 14 நீடில். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான். அந்த செயின் ஸ்டிச் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீடில் உள்ளே விட்டுட்டு அடியில் த்ரெட்டை மாட்டிட்டு கிளாத்தும் நீடலும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து செயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததும் எந்த இடத்துல எண் நாட் போட போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செயினை வந்து பெருசாக எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு செயின் செகண்ட் செயின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயினை வந்து லென்த்தாக எடுத்துக்கிட்டிங்களா, அப்புறம் வந்து ரெண்டாவதாக செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினை வந்து ப்ரீவியஸ் செயின், அதாவது ஃபஸ்ட்டு செயினில் வந்து உள்ளே விட்ட வெளியே ரெண்டாவது செயினை வந்து எடுக்கணும். திருப்பியும் அந்த ரெண்டாவது செயினுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினை வந்து நீடியில் வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அடியில் வந்து த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து அழகாக விழுந்துடும். அவ்வளோதான், நாட் நல்லா டைட்டாக வந்திருக்கு. இப்போது நான் மறுபடியும் காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து பொறுமையாக கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது எண் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு செயினை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே இருந்து ரெண்டாவது செயினை வந்து நான் வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு அந்த ரெண்டாவது செயினை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே அந்த ரெண்டாவது செயினில் உள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் அந்த ரெண்டாவது செயினை இழுத்தாவிலே ஃபஸ்ட்டு செயின் வந்து சின்னதாயிரும். அந்த ரெண்டாவது செயினில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை வந்து டைட்டாக நீடியில் வச்சு பிடிச்சிக்கிட்டு அடியில் வந்து த்ரெட்டை இழுத்திங்கன்னா அழகாக எண் நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போது சில்க் த்ரெட்டில் எண் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்துக்கணும். எண்ணில் வந்து நாட் போட்ட உடனே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு குட்டி பவுல் அந்த மாதிரி எதுலையாவது போட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உருண்டு உருண்டு போயிட்டே இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஒரு செயினை பெருசாக எடுத்துட்டு அந்த பெருசாக எடுத்த செயினுக்குள்ளே இருந்து ரெண்டாவது செயினை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். அதாவது அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே அந்த ரெண்டாவது செயின் வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது செயினுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு செயினை வந்து நீடியில் வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அடியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். நான் ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா உங்களுக்கு நல்லா புரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இத்தனை தடவை உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கிறேன். இப்போது ஜூமில் காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே யாருக்குமே வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட்டு எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ஆரி கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.